அதான் கணக்க பைபிளவாசி பைபிளவாசி பைபிளவாசின்னு சொல்லி போட்டு பள்ளிக்கூட படிப்பு எல்லாத்தையும் நாசமாக்க வச்சாரு. அதெல்லாம் பைபிள்ல மட்டும் படிச்சு கொண்டா தனக்கு ஞானம் மந்திரம் நினைச்சுக்கொண்டு மனுஷ சுபாவத்தை கிறிஸ்தவ புத்தியும் பொது அந்த சத்தியங்கள் எல்லாம் விடுபட்டு போச்சு. பைபிளை மட்டும் வாசிச்சு ஓட்டுதனும் பைபிளை மட்டும் வாசிச்சோம் நல்லா இருந்ததில்லை, இதுக்கு மேலா. ஏன் அப்படி சொல்லுறோம்? பைபிளை மட்டும் வாசிச்சோral நல்லா இருக்கணும்டா பைபிள் சொல்லுற அந்த கவனிச்சு பாருங்கோ, எறும்பிட்ட போய் கற்றுக்கொள், அந்த அந்த பூக்களை பே என்று சொல்லிக் கொடுக்கிறத பைபிள் சொல்லு. அல்லது வானத்தை பே, அங்க பே, இங்க படி, இத கவனி, அவதானி என்பது, அல்லது அது கதைக்கிறத நாம சொல்லக்கூடிய அந்த 90% விஷயம் இதுல இந்த உலகத்தோட சம்பந்தப்பட்ட வேற விஷயங்கள். அதுல அதுகளே நாம படிக்க வேணும் என்றால் அதை பைபிளுக்குள்ள இருந்து படிக்கல. அதுல கவனிச்சுக்கோங்க, வேதம் போதும் சோலா ஸ்கிரிப்சுரா என்றுட்டா எனக்கு வரலாறு தேவையில்லை, எனக்கு வேற எந்த அறிவுகளும் தேவையில்லை, பைபிளே காணும் என்ற அடி முட்டாள்கள் கடலோகம் பலமாற்றினார் கடைசி வரைக்கும். கடவுள் இவ்வளவு படைச்சு வச்சிருக்கிறார், அந்த படைப்பின் சத்திய அந்த படைப்புகளினூடாக கடவுளுடைய ஞானம், கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய நன்மை பெருமளவில் படித்துக் கொள்ளலாம். அதுல நாம இப்ப கதைச்ச அந்த ஜூலஜி, பாட்னி, மைக்ரோபயாலஜி, டீச்சிங், லோ அல்லது மற்ற இன்ஜினியரிங் அல்லது சோல்ஜர், ஆர்மி, அந்த அந்த கிஃப்ட்கள் எல்லாமே எங்க படிக்க வேண்டியது? கடவுளுடைய ஞானம் வல்லமை நன்மையிலிருந்து படிக்க வேண்டியது, அது அவருடைய படைப்பிலிருந்து படிக்க வேண்டியது. பைபிளை படிச்சா ஒரு ஆமிக்காரன் மாதிரி என்ன சண்டை போடுற, பைபிளை படிச்சு போட்டு சண்டை போடுமோ, அதுக்கு பயிற்சியோட முயற்சி செய்யற அந்த ட்ரைனிங் வேணும். பைபிளை படிச்சு போட்டு போய் சண்டை செய்யலாம் மேலாவது. அதுல கவனிச்சு கொள்ளுங்க, நாம வேதம் போதும் என்று நாங்கள் சொல்லிக்கல சுபாவத்தையும் கிறிஸ்தவ புத்தியையும் பொது வேதத்தின் பொது விதிகளை நாங்கள் இல்லை என்று சொல்ல, எங்களுடைய பிதாக்களும் சொல்ல. ஆனா நாம சில வேளையில வேதம் போதும் அது ஒரு மந்திரமா எடுத்து கடைசியில் எல்லாத்தையும் பைபிளுக்குள்ளே நாம நிக்க வைக்கிட்டா அது பொது கடவுளுடைய ஞானம் நன்மை வெல்லமை தெரிஞ்ச அபிசுவாசிகளாலே நையாண்டிக்கு நளினத்துக்கு முற்படும். வேண்டாம், எவ்வளவு வெளியில சத்தியம் இருக்கு, இதுல பைபிள் காணும் என்று சொல்லுது. அதுல நாம கடவுளுக்கு அவமரியாதை ஏற்படுத்தக்கூடாது, இப்படி நாம யோசிச்சு கொள்ளும். அதெல்லாம் சொல்லணும். ஹிஸ்டாரியனா இருக்கணுமோ பைபிள் பத்தாது. நீ ஒரு நல்ல அஸ்ட்ரோனட்டா இருக்கணுமோ பைபிள் பத்தாது. நீ ஒரு நல்ல ஒரு மெக்கானிக்கா இருக்கணுமோ பைபிள் பத்தாது. ஒரு போன் ஒன்று உருவாக்கணுமோ பைபிள் பத்தாது. போன திருத்துறது எங்க மேனுவல் இருக்கு பைபிள்ல. அப்ப என்ன கதை கதைக்கிறோம் நாம? சில வேளையில அந்த அளவுக்கு சில பேர் ஒரு வேதம் போதும் என்ற விசல் பிடிச்சு கொண்டு அந்த அதனுடைய விசரம் சொன்ன சரியான சொஸ்த புத்தி இல்லாம வேதம் போதும் என்னது வேதம் போதும்? பல்லு திட்டுறது அப்படின்னு பைபிள் எழுதி இருக்குதோ? குண்டி கலவுறது அப்படின்னு பைபிள் எழுதி இருக்குதோ? குளிக்கல என்ன செய்யணும் பைபிள்ல இருக்குதோ? ஷர்ட் எப்படி தைக்கணும் பைபிள்ல இருக்குதோ? சட்டை எப்படி போடணும் பைபிள்ல இருக்கோ? சட்டப்படி தைக்கிறது பைபிள்ல இருக்கோ? பைபிளோட என்ன சொல்ல வாரியல்? என்னத்தை நாம சொல்லுறோம்? சுபாவத்தையும் கிறிஸ்தவ விவேகத்தையும் வேதத்தின் பொது விதிகளையும் தான் சொல்லுவோம், அதையும் சேர்த்து தான் சொல்லுவோம். விளங்குதா? அதுல கவனம். வர்த்தமா புட்டா விப்பதப்படி வேதம் போதும் எங்க காட்டலாம்? அப்படி வர்த்தமா புட்டா விற்க பைபிள்ல இருந்து. அப்ப வேதம் போதும்டா என்னத்தை சொல்லவா? வேதம் போதும்டா எங்களை புனிதராக்குறதுக்கு வேதம் போதும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். திருப்பி மன்னல பதிப்போம். எங்களை புனிதராக்குறதுக்கு வேதம் போதும். எங்களை நல்ல குக்காக்குறதுக்கு வேதம் பத்தாது. வேதம் போதாதுன்றதான் அவங்க இதுல எழுதி வச்சிருக்கிறாங்க. மனுஷ நடத்தைக்கும் சமுதாயத்துக்கும் ஹியூமன் ஆக்ஷன்ஸ் அண்ட் சொசைட்டி. மனுஷ நடத்தை சமுதாயம். மனுஷ நடத்தை என்ன? எப்படி சிக்கன் 65 சமைப்பது எப்படி? அதுக்கு சேர்க்க வேண்டிய இன்கிரீடியன்ஸ் என்ன?
எவ்வளவு நேரம் கொதிக்க வைக்கணும், எவ்வளவு நேரம் அவிய வைக்கணும், எதுக்கு அதுக்கு முன்னுக்கு எப்படி ஊற வைக்கணும். பைபிள் போதும்னா அதுக்கு பைபிள் பத்தாது. சிக்கன் 65 பைபிள் நடுவது. நாங்கள் பைபிள் போதும் என்று அதை சொல்லவே இல்லை. அப்ப என்னதை சொல்றீங்க? என்னதை சொல்றோம்? கடவுளுடைய மகிமைக்கும் மனுஷனுடைய ரட்சிப்புக்கும் அவசியமான சகலம் தேவையான எல்லா ஆலோசனையும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்ப ஓகே, அது அப்படி சொல்றோம். இதுகளை என்னென்ன அப்ப நீங்க சொல்லுறீங்க, இதை என்ன மாதிரி அப்ப பார்க்கிறோம், எப்படி அதை அப்ப கையாளுறோம்? நாங்கள் என்ன சொல்றோம்டா, சுபாவ மண்டலத்துல என்ன விஷயத்தை நாங்கள் ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிறோம். சுபாவ மண்டலம் என்ன? வாட் இஸ் லைட் ஆஃப் நேச்சர்? சுபாவ மண்டலம் என்ன? மனித சுபாவம் என்ன? ரெண்டு அறிவத்தை நாங்கள் சொன்னாங்க. மனித சுபாவம் ஒன்று புலன் அறிவு, அடுத்தது பகுத்தறிவு. இந்த ரெண்டு தான் மனுஷ சுபாவம். ஒன்று சென்ஸ், அடுத்தது ரீசன். ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். கேட்கல டக்கண்டு வேறவனும் அல்ல ஜாபம் படுக்கணும். சுபாவம் என்று நாம் கதைக்கிறது ரெண்டு அறிவு. ஒன்று உணர்வுகளால் அல்லது புலன்களால நாம் அடைகிற அறிவு, அடுத்தது எங்களோட புத்தியால மூளையால பகுத்து நாம நிதானிக்கிற அந்த அறிவு. ஒன்று பகுத்தறிவு, புலனறிவு. அயல பிரதியிட்டோம் என்று சொன்னா வேதம் போதுமானது என்பதற்கு நாம் இப்ப பிரதியிட போறோம். 66 புத்தகங்கள் சக புலனறிவும் சக பகுத்தறிவும் சக கிறிஸ்தவ விவேகம், கிறிஸ்தவ புத்தி, சக பொது விதி. இவ்வளவுதான் நாங்கள் வேதம் போதும் என்று சொல்லுறோம். வேதம் போதும் என்றால் 66 புத்தகங்கள். அந்த 66 புத்தகங்களோட எங்களுடைய புலன் அறிவு, கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், அந்த புலன்களால நாம அறிஞ்சு கொள்ற அறிவு, அது நேரம் எங்களுடைய பகுத்தறிவு. அதுதான் நாம சொல்றோம் எங்களுடைய அந்த ரீசனிங் பவர். அதுதான் சரியாக எது சரி எது போல, இது இப்படி வந்த இது இப்படி முடிய போது இது இப்படி என்ற அந்த யோசிக்கிற அந்த அறிவு, அந்த பகுத்தறிகிற அந்த அறிவு சக கிறிஸ்தவ விவேகம் என்றோம். அதை நாம் எப்படி சொல்லலாம்? அந்த பகுத்தறிவையும் புலன் அறிவையும் பிரயோகிக்கிற அறிவு, அது பிரயோக ஞானம் என்று நாம் சொல்லலாம். பிரயோக அறிவு அதான் அந்த கிறிஸ்தவ விவேகம். அப்ப அந்த ரெண்டையும் பைபிளையும் சேர்த்து நாங்கள் பிரயோகிக்கிற அந்த அறிவு. ஏண்டா நாங்கள் சொன்னாங்க நமக்கு பகுத்தறிவு புலனறிவு இருக்குது. சாதாரணமா நாம பைபிளை விடுவோம். நாங்கள் பைபிளை விட்டு போட்டு நாங்கள் நடுக சொல்ல நாம ஒரு மோட்டார் சைக்கிள் கலட்டி பூட்டுவது எப்படி, அல்லது மோட்டார் சைக்கிள் மெக்கானிக் ஆவது எப்படி என்ற அறிவை நாம படிக்கிறோம். அப்படி படிக்கல நாம அந்த படத்தை பார்க்கிறோம். அப்ப எங்களுடைய கண் புலன் அந்த படங்கள் கூட அந்த அறிவடையுது. நாம தொட்டு அந்த பார்ட்ஸ் கொண்டு வந்து எங்களுக்கு தொட்டு பார்த்து நாம படிக்கிறோம். அப்ப தொடுக இன்னூடாக அந்த புலன் அறிவு எங்களுக்குள்ள வருது. அதனுடைய அல்லது சொல்லி தரைக்குள்ள அந்த மெக்கானிக் டியூட்டர் சொல்லி தரைக்குள்ள எங்களுக்கு கேள்வி, எங்களுடைய செவி புலனூடாக நாங்கள் அந்த அறிவை பெற்றுக்கொள்றோம். அதில் எங்களுக்கு அந்த புலன் அறிவுகள் மெக்கானிக் ஆவது எப்படி என்றதை பற்றி எங்களுக்கு படிப்பிக்கப்படுது. அதே நேரம் எங்களுக்கு அதுல டெஸ்ட்களும் வைக்கப்படுது. நாம எழுதி வச்சிருக்கிற அந்த நோட்ஸ், அந்த அறிவுகள், இதுக்கு இந்த மாதிரியான இந்த மோட்டார் பைக்கு இது இந்த மாடல், இந்த மாடலுக்கு இதுதான் செட் ஆகும், இதுக்கு இப்படிப்பட்ட ரிங்ஸ் தேவை, இந்த மாதிரி டயர் இவ்வளவு, இதுக்கு காத்து இவ்வளவு அடிக்கணும் என்றெல்லாம் நாம எழுதி அதை குறித்து அறிவு அடைஞ்சிருக்கிறோம். அதை பகுதி இந்த உதாரணத்துக்கு நாம ஹீரோ ஹோண்டாவினுடைய ட்ரீம் ஜுகா 125 ஹார்ஸ் பவர் கொண்டதுக்கும் ஹீரோவினுடைய 100 ஹார்ஸ் பவர் கொண்ட என்ஜினுக்குமான அந்த ரெண்டு மோட்டார் பைக்குக்குமான வித்தியாசங்கள் என்ன? நாம பகுத்து செண்டையும் பார்த்து படிக்கிறோம். அது பகுத்தறிவோட நமக்கு தெரியுது. இந்த சில் அதுக்கு பொருந்தாது, அந்த சில் இதுக்கு பொருந்தாது, அதனுடைய விட்டம் பெருசு, இதனுடைய ஏர சின்ன, இப்படி எல்லாம் கணக்க, அதனுடைய பிரஷர் கூட, இதுக்கு அமுக்கம் குறைவு என்றதெல்லாம், இதனுடைய ஷாக் அப்சார்பர் வந்து சின்ன, அதுக்கு நீண்ட அந்த ஷாக் அப்சார்பர் இருக்கு. இப்படி கணக்க பகுத்து நாமல் படிச்சிருக்கிறோம். எல்லாம் படிச்சாச்சு.
அதுல புலனறிவும் வந்திருக்கு, பகுத்தறிவும் வந்திருக்குது. இப்ப ஒரு மோட்டர் சைக்கிளை கொண்டு வந்து விட்டு கலட்டி போட்டுறாப்பா எல்லாம் என்ன பிரச்சனை கண்டுபிடின்னு சொன்னா நமக்கு புத்தகத்துல படிச்சதெல்லாம் விளங்குது, எல்லாம் சரி. ஆனா அதை எப்படி பிரயோகிக்க வேண்டியதுன்னு இப்ப நமக்கு தெரியல. பிரயோக அறிவு படிச்சதை வச்சுக்கொண்டு நாம பிரயோகிக்க தெரியாட்டி அதுக்கு பிறகு ஞானம் இல்லாத யாக்கள் பைபிள் சொல்லுது. அந்த ஞானம் நம்ம இந்த விவேகம் இல்லாத யாக்கள். அப்ப நாம புலன் அறிவாலையும் எங்களுடைய பகுத்தறிவாலையும் விஷயங்களை அறிவடைஞ்சிட்டோம். ஆனா அதை எப்படி பிரயோகிக்கிறோம் தெரியணும். அதுக்கு கிறிஸ்தவ விவேகம் என்று சொல்றோம். கிறிஸ்தவ விவேகம் அதாவது எல்லாம் நல்ல மார்க்ஸ் எடுத்து போட்டும் அதை வாழ்க்கையில நடைமுறையில எப்படி அதை செய்ய தெரியாதுன்னா அப்புறம் என்ன, அதாவது நம்முடைய ஆக்கள் ஏட்டுச்சுரைக்கான்னு சொல்லிக்கிறோம். அது உண்மையில படிப்பும் இல்லத்தான், அது நம்முடைய ஆக்களோட படிப்பு. படிப்புன்னு சொன்னா அது மெட்டாளுக்கு பிரயோசனமாயிருக்கிறதான் படிக்கிறது. நமக்கே பிரயோசனம் இல்லை. நாம இதுல கரண்ட் இப்படி பாயும், இதுல 3 பின் இருக்குது, இது ஒன்று நியூட்ரல், ஒன்று லைஃப், இப்படி எல்லாம் 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு எல்லாம் படிச்சு போட்டு ஒரு ஃபேனுக்கு வயர் கொழுவ தெரியாட்டி அந்த 9, 10, 11 நான் சயின்ஸ்ல எடுத்து என்ன பிரயோசனம்? அதுவும் எலக்ட்ரிசிட்டியில நல்லா ஓடும் சொல்லி போட்டு ஏன் தம்பி இந்த பிளக் வேலை செய்யுது இல்லையா ரெண்டு கேட்டா ஐயோ எலக்ட்ரிசியனை கூப்பிடுங்க மொக்கு நீ படிச்ச நீ இருந்து அதுல உனக்கு வேற என்ன பிரச்சனை அங்க அதுல வேற படிப்பு. ஆனா நாங்க சொல்றது படிச்சத நமக்கு அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்க வேணும். அதுக்கு இப்பதான் கிறிஸ்தவ புத்தி என்றோம். கிறிஸ்தவ புத்தி, கிறிஸ்தவ விவேகம். அதனால 66 புத்தகங்களோட புலனறிவு பகுத்தறிவு அந்த எல்லாத்தையும் சேர்த்து இப்ப கிறிஸ்தவ புத்தி விவேகம் பயன்படுத்தப்படுது. அந்த கிறிஸ்தவ விவேகம் பயன்படுத்தப்படல. அப்ப எங்களுக்கு ஒரு பொதுவான விதிமுறைகளும் நல்லா தெரிஞ்சிருக்க வேணும். வேதத்தில் இருந்து இதை இந்த நேரத்தில் இந்த விதிமுறை பயன்படுத்த இது சரியாத்தான் வருமண்டல். அதனால எங்களோட முற்றாக்கள் இருக்கிறாங்க the general rules of the word. பரிசுத்த வேதத்தினுடைய பொது விதிகள் பயன்படுத்த வேணும். அதனால கவனம், கணக்கு தேவையில்லை, அறிவுகள் தேவையில்லை, எங்களுக்கு வரலாறு தேவையில்லை, எங்களுக்கு வேற வேற எங்களுடைய போஷப்புகள் உடுத்துவித்தல்கள் தையல்கள் அதுகளுக்கு எல்லாம் எங்களுக்கு அதுகள் ஒன்றும் தேவையில்லை. ஐயோ எங்களுக்கு பைபிளை தந்தாலே காணும் என்று யாராவது சொன்னா உண்மையில அவங்களுக்கு பைபிள் போதும் என்ன விளங்கு ஒரு பைபிளை சாப்பிடல. அது அப்படியானாக்கெல்லாம் பைபிளை வச்சுக்கொண்டு பிழைக்க வலிக்கிறது இல்ல. அந்த மற்ற வேதம் கதைக்கிற அந்த பொது அந்த மனுஷ சுபாவம் கிறிஸ்தவ புத்தி வேதத்தின் பொது விதி தெரியாத ஆக்கள்லாம் கனவு நம்ம தமிழினத்தில் அவர்கள் அதுக்கு லாயக்கில்ல. பைபிளை மட்டும் வாசி போட்டு அவர்கள் பைபிள் ஓதும் என்றும் பைபிளால பிழைப்பு நடத்துகிறார். கிறிஸ்துவுக்கு அவமானம், கடவுளுடைய ராஜ்யத்தை பேய் நல்லா பிரிச்சு ஆண்டு வஞ்சிப்புகளையும் கட்டச்சு அவிட்டு விட்டுட்டு போயிருக்குது, இன்னும் செய்து கொண்டிருக்குது. சீர்திருத்தம் ஒரு நாளும் அந்த மனுஷ சுபாவத்தையும் கிறிஸ்தவ புத்தியையும் வேதத்தின் பொது விதியையும் தெளிவா நல்லா விளங்காத எவனுக்கிலும் இருந்து வந்ததில்லை. அதனால சீர்திருத்த வேத உபதேசங்கள் எப்பயுமே பரிசுத்த வேதாகமத்தோட பரிசுத்த வேதாகமம் சொல்ல சுபாவம் கிறிஸ்தவ வேதம் வேதத்தின் பொது விதி பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கு. மறக்க வேண்டாம். இப்ப ஏன் இவ்வளத்தையும் அப்ப நாங்கள் அப்ப சொல்லுறோம், வேதத்தை நாம படிக்கல அந்த வேதம் மனுஷன் என்ற யாரு, மனுஷனுடைய புலன் அறிவுகள் என்ற எது,
மனுஷனுக்குரிய பகுத்தறிவுல என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க முடியுது, மனுஷனுக்கான ஞானம் அப்ப என்ன என்றதை பற்றிய அவசியமான அடித்தளமான சகல அறிவையும் வேதம் சொல்லிக் கொண்டிருக்கு. கவனிச்சுக்கணும், இதான் முக்கியமான பாயிண்ட். இப்ப அப்ப வேதம் போதும் என்றா நாங்கள் என்ன சொல்லுறோம்? வேதம் போதும் என்று நாங்கள் சொல்லுறது, இந்த உலகத்தில் நாமல் எந்த மெய்யான அறிவை நாமல் அடைகிறதா இருந்தால் அந்த சகல மெய்யான அறிவுகளுக்குமான அவசியமான அடித்தளமான அறிவாக இருக்கிறது வேதம் மட்டும்தான். வேதத்தை அடித்தளமாகவும் கட்டாயமும் கொண்டிராத எந்த அறிவும் கட்டாயம் ஒரு மனுஷனை பரிசுத்தவான் ஆக்காது. நாம இறுதியில பரிசுத்தவான ஆகணும், இறுதியில கிறிஸ்துடைய சாயலுக்கொப்பா மாறணும். இதான் பைபிளுடைய நோக்கம். கிறிஸ்துடைய சாயலுக்கொப்பா மாறுறதுன்னா கிறிஸ்துவ சாயல் அறிவு, நீதி, பரிசுத்தம். இப்ப இந்த அறிவு என்பது நாம கதைச்சென்று விடணும். வரலாற்று அறிவோ அல்லது மைக்ரோ நுண்ணறிவு, நுண்ணங்கியலுடைய அறிவோ அல்லது புட்டரிக்கிற அறிவோ அல்லது உடுப்பு தைக்கிற அறிவோ அல்லது குடும்பம் நடத்துற அறிவோ நாடு கட்டுற அறிவோ எந்த அறிவுகளா இருந்தாலும் அந்த அவ்வளவு சயின்ஸ்களுக்கான கட்டாயமாக அடியில் இருக்க வேண்டிய அல்லது தாங்கிக் கொண்டிருக்க வேண்டிய சயின்ஸ், அந்த ஞானம் வேதம் மட்டும்தான். அதுகள் எல்லாமே வேதத்தினுடைய அத்திவாரத்தில் நின்று கொண்டிருக்கிறது. அந்த வேதத்தினுடைய அத்திவாரம் அதுகள் கட்டப்படாட்டி ஒரு காலம் மெய்யான அறிவை எந்த ஒரு மனுஷனும் அடையேறா. அதைத்தான் நாங்கள் வேதம் போதும் என்று சொல்றோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். கடவுளுக்கு பயப்பட்டாதான் ஞானம் தொடங்கும். பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஆனா நான் சொல்றோம், பைபிள் அது கேத்திர கணித புத்தகம் இல்லை என்றோம், வேதம் வரலாற்று புத்தகம் இல்லை என்றோம், வரலாறு படிக்கிற புத்தகம் இல்லை, வரலாற்று புத்தகம் இல்லை, வரலாறு படிக்கிற புத்தகம் இல்லை. அதாவது இலங்கையின் வரலாறு யாது பைபிளை தட்டி தட்டி பார்த்தாலும் தெரியாது. அப்ப நாங்கள் இப்படி கதை கேட்கல, என்னத்தை சொல்லுறோம்? எந்த வரலாற்றையும் படிக்கிறதுக்கு முன்னுக்கு வேதம் வரலாற்றை பற்றி என்ன சொல்லுது என்ற அந்த அடிப்படையும் அவசியமான அறிவையும் ஒரு ஆள் பெறாம என்ன உலக வரலாறு என்ன வரலாறு படித்தாலும் சத்தியம் அவரால் கொண்டு வரப்பட முடியாது. எங்கேயும் பிரச்சனை எங்கேயும் புரண்டு போக தொடங்குகிறது. எந்த இடத்துல இதுக்குதான் வேதம் போதும் என்று சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு அறிவுகளுக்குடைய அந்த பவுண்டேஷன்ஸ், அத்திவாரங்கள் போடப்பட்டிருக்கிறது பைபிள்ல. அந்த அத்திவாரம் என்ன? அது பொது விதிகளோடு அது சம்பந்தப்பட்டது. நாங்கள் ஏற்கனவே படிச்சு கொண்டு வரோம். ஒரு மனுஷன் ஜியாலஜி படிக்கணும்டா, புவியியல் படிக்கணும்டா, பைபிள்ல இருந்து பைபிள் அது பூமி நடுவுக்குள்ள கோர், பிறகு அது மென்டல், அதுக்கு பிறகு கிரஸ்ட், இப்படி என்றெல்லாம் பைபிள்ல இல்ல. ஆனா புவிய வெட்டி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சு இப்படிதான் இருக்கு. ஆனா இதை விளங்குறதுக்கு அவர் பைபிள்ல இருக்கிற புவியியல் விளங்கி இருக்கவர். வேதம் புவியியல் குறித்து என்ன பொது விதிகளை உங்களுக்கு கதைச்சு கொண்டு இருக்குது. கடவுள் பூமியை படைச்ச, இது முக்கியமான ஒரு பொது விதி. கடவுள் பூமியை படைக்கல, அத தண்ணிக்குள்ள இருந்து அவர் அந்த பூமியை வெளியில கொண்டு வந்தார். அயல புவியியல் படிக்க தண்ணீர் எப்பயுமே பூமிய அந்த கட்டியான விஷயங்கள் சூழ்ந்து இருக்கிறது பொது விதி. அவர் அந்த புவியில இருந்து தண்ணிய அந்த வெட்டான் தரையிலிருந்து பிரிச்சார். வெட்டான் தரை என்றது பாறைகளும் கனிமங்களும் அந்த கனிவுப்புகளும் சேர்ந்திருந்த மண்ணும் அந்த பாறைகளும் மலைகளும் கொண்ட ஒரு அந்த இறுக்கமான விஷயம் என்றதை நாம விளங்கிக் கொண்டு தொடங்குகிறோம். இப்ப என்ன மாதிரி பாறைகள் இருக்குது, என்ன மாதிரி மணல் இருக்குது, என்ன வண்டல் மண்ணா, மணல் மண்ணா, கருமண்ணா, களிமண்ணா, செம்மண்ணா, இந்த மண்ணா, அந்த மண்ணா, இது சிலிக்காவா, அதா இதாண்டு பைபிள்ல இல்ல. ஆனா கடவுள் வெட்டான் தரையோட
அந்த பூமியை தண்ணியில இருந்து பிரிச்சு எடுத்தாருன்ற அந்த ராடினியா எங்களுக்கு விளக்கத்தை கொண்டு வர தொடங்கு. அதுல பூமியை பற்றி படிக்கணுமா? நீ யாருல தொடங்கணும்? பைபிள் தான் தொடங்கும். அதைத்தான் பைபிள் போதும் என்று சொல்லுறோம். பைபிள்ல இருந்து தொடங்காத எதுவும் ஆக்களை ஒரு காலம் பரிசுத்தர் ஆக்காது. அதுல வேதம் போதும் வேதம் போதும் என்று நாங்கள் என்னத்தை சொல்றோம்? எந்த அறிவுகளும் அடிப்படை அறிவாகிய வேதத்தை ஆதாரமா வச்சு தொடங்கி இருக்கவர். ஹிஸ்டரி படிக்கிறியோ, பைபிள் ஹிஸ்டரியை பற்றி என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த பொது விதிகள் விளங்கி இருக்கவர். அதை அடிப்படையாக கொண்டுதான் மனுஷ வரலாறு படிக்கப்படுவர். அதனால கடவுள் மனுஷனை 6ஆம் நாள் உருவாக்கிறார். அப்ப மனுஷன் வரலாறு உலகம் படைக்கப்பட்ட 6ஆம் நாள் தொடங்கி இருக்குது. அதுல the human history started. அப்ப ஹிஸ்டரி தொடக்கமே உலகம் படைச்ச 6ஆம் நாள் தொடங்கி இருக்கு. அப்ப இதுல இருந்து கடவுள் அந்த ஹிஸ்டாரிக்கல் மனுஷ வரலாறை பற்றி அவர் எழுதி வச்சுக்கிறது என்ன என்று கேட்கல. எங்களுக்கு ஆதாமில் இருந்து ஆபிரகாம் வரைக்கும் அவர் அவரை 20 தலைமுறையும் எழுதி வச்சிருக்கிறார். அப்ப இந்த ஹிஸ்டரி நமக்கு விளங்குது. அப்ப இதுக்குள்ள இந்த பொது விதிகளை வச்சுக்கொண்டுதான் அப்ப கடவுள்ல இவனுக்கு அவனை பிறக்க பண்ணி, இவனுக்கு அவனை பிறக்க பண்ணி, இவனை கொஞ்சம் பிரிய பண்ணி, இவனை இப்படி சேர பண்ணி, அவரை பாவம் இப்படி அவரை குழப்பி ஹிஸ்டரிய இப்படி அவர் நடத்தி கொண்டிருக்கார் என்ற அந்த அறிவுக்கு மேலதான் எந்த மனித வரலாறும் படிக்கப்படும். அதை விட்டு போட்டு மங்கோலிய என்ற வரலாறு, அமெரிக்க என்ற வரலாறு, இந்திய என்ற வரலாறு, இலங்கை என்ற வரலாறு, தமிழ் என்ற வரலாறு, சிங்களம் என்ற வரலாறு என்று கடவுள் வரலாறை பற்றி என்ன படிப்பிக்கிறார் என்ற அந்த பொது விதிகளை விட்டு போட்டு நாமல் வரலாறு படிக்க வெளிக்கிட்டா கடைசியில் அடிபாடும் சமாதானமின்மையும் குழப்பமும் வினோதங்களும் பெருகிக் கொண்டிருக்கு. கடைசியில தூக்கி சண்டை பிடிக்கிறதும் அவரை அடிக்கிறதும் சீனாக்காரன் அது தண்டை இல்லை என்றதும் அங்கால பார்த்து தாய்வான் இது அவன்றது இல்லை என்றதும் கடைசியில உக்ரைனும் வந்து ரஷ்யாவும் சண்டை பிடிக்கிறதும் கடவுள் வரலாற்றில மனுஷருக்கு நிலங்களை பகிர்ந்து கொடுத்திருக்காரு அந்த பொது விதிய விலங்கு அதுல கட்டப்படையில் அவர்களுடைய ஹிஸ்டரி. எந்த உண்மையும் வேத உண்மையை அடித்தளமாக கொண்டிருந்தா மட்டும்தான் அது உண்மையாகும். வேதத்தை அடித்தளமாக கொண்டிருக்காத எதுவும் ஒரு காலம் உண்மையாக பைபிள் சொல்லுது, உம்முடைய வேதமே உண்மை, உங்களுடைய வேதமே சத்தியம். ஆகிய வேதம் போதும் என்று நாங்கள் என்ன சொல்லுறோம்? எந்த அறிவியலுக்கும் எந்த அது கலையும் ஒரு அறிவு தான். எந்த அறிவுக்கும் வேதத்தினுடைய பொது விதிகள் அடிப்படை ஆதாரமாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். கடவுள் யோசிக்கிற மாதிரி அதை படிக்க முடியும். கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றதை விளக்க முடியும். இறுதியில் எல்லாம் யாருக்கு மகிமை கொடுக்கணும்? கடவுளுக்கு. அதுல கடவுளுக்கு மகிமை கொடுக்காம படிக்கிற எந்த படிப்பும் அது மனுஷனை நாசமாக்குற படிப்பு. கடவுளுக்கு மகிமை கொடுக்கணும்னா கட்டாயம் பைபிள்ல அடித்தளமாக கொண்டு தொடங்கி இருக்கவும். அஸ்ட்ரானமி படிக்கிறோமோ, விஞ்ஞானம் அந்த விஞ்ஞானம் தான் கடைசியில விஞ்ஞானம் நாம கதைக்கிறோம். மருவி வந்துட்டு தமிழ் விஞ்ஞானம் படிக்கிறியோ அந்த பெரும் கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் அப்ப அவங்க எல்லாரும் கடவுள் சாலத்தை படைச்சார் பொது விதியில தான் தொடங்கினாங்க. கடவுள் 4ஆம் நாள் இதுல படைச்சார் என்ற அந்த உண்மையில தான் இதுல தொடங்கினாங்க. கடவுள் சகலத்தை ஒரு ஒழுங்கு விதிகளுக்கு உட்பட்டு படைச்சார் என்ற அந்த பொது விதியில தான் படிச்சாங்க. அதனால கடவுள் ஒழுங்கு குழப்பாதவர் அதுல நாம படிக்கலாம் ஒழுங்கு விளங்கும் என்று அவங்க புரிந்து படிச்சாங்க. அதனால அந்த ஹெலியின் வாழ்வழி 76 வருஷத்துக்கு பிறகு திருப்பியும் வரும் என்று அவன் அதை எதிர்ப்புரைக்க படைச்ச கடவுள் அதை ஒரு ஒழுக்கோட படைச்சபடியால அது 76ஆம் ஆண்டுக்கு பிறகு திருப்பி வரும் என்று சொன்னார். வந்து நின்றுச்சது கடவுள் குழப்பத்தின் கடவுள் அல்ல, அவர் ஒழுங்கின் கடவுள் என்றார். அதனால எந்த விஞ்ஞானமும் அல்லது இந்த சூரிய கிரகணம் சூரிய மறைப்பு இது இப்ப நடக்குது, இது இந்த முறையின்படி அமெரிக்காவில திருப்பி 2044ஆம் ஆண்டு பார்க்கலாம் என்று அவங்க அவ்வளவு உறுதியா கூற என்னன்றது எதிர் கூறினாங்க. கடவுள்
வான்கோளங்கள்ல வான் உலகத்துல மானமேனிகள்ல ஒரு ஒழுங்கு கிரமத்தை வச்சு படைச்சிருக்கிற அவர் எங்கட கடவுள் தேசம் கடவுள் படைச்ச கடவுள் ஒழுங்கின் கிரமம் அது தண்டவாடல படிச்சு வரையல அப்படி ஒழுங்கு கிரமம் இல்லாம படிச்சு வந்தா இப்படி எதிர்வு கூற ஏறாது. அதனால இப்படிதான் வருவேண்டத எதிர்வு கூறினாங்க. பொது விதி அதான் ஜெனரல் ரூல்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்சர். எல்லாம் கவனிக்க வேண்டிய அந்த பொது விதிகள். அதனால நாம ஒவ்வொரு அறிவுகளும் படிக்க நாம வர்த்தமா புட்டவி கேட்கல அந்த மா வறுக்க வேணுமெண்டா அந்த வறுக்கிறதுக்குரிய வெப்பநிலை ஒன்று இருக்குது. வெப்பம் அந்த வெப்பம் கொடுக்கிற அந்த நெருப்பு கொடுக்கிற உஷ்ணத்தினுடைய செல்சியஸ் இருக்குது. அத கூட வர்த்தியனா மா கருகி போய் அல்லது சட்டி அடிப்பிடிக்குது. அதுல இதுகளெல்லாம் விளங்கேட்ல எங்களுக்கு என்ன தெரியுது? அந்த சுபாவம் அதாவது புலன் அறிவும் கண்ணட பாத்திரம் அல்லது சட்டி இல்ல சூடு கூடுகின்ற அந்த நெருப்பு ஆவியா வர்ற அந்த புலன் அறிவால நாம கொஞ்சம் கேஸ் அந்த நொப்ப குறைக்கிறோம், கொஞ்சம் இறக்கி வைக்கிறோம் அல்லது வேற ஏதாவது செய்கிறோம். ஏன் அந்த சுபாவ அறிவு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. என்னத்துக்கு இப்படி சுபாவ அறிவை பயன்படுத்துறோம்? எங்களை படைத்த கடவுள் தன்னை போலவே அவர் சுபாவ அறிவும் புலனறிவும் பகுத்தறிவும் கொண்ட படைப்புல தான் படைச்சிருக்கிற. ஆகால நெருப்பு கூடுன எஜிமண்டது எங்களுக்கு தெரியுது. அதுல புட்டாவி வருத்தமா புட்டாவிக்கிறது எப்படி என்றது எங்களுக்கு பைபிள்ல இல்லாட்டியும் வறுக்கிறதுக்கு முன்னுக்கு நெருப்பும் அதனுடைய அந்த உஷ்ணமும் எந்த அளவுக்கு தேவை என்ற அந்த அறிவுகளோட இன்பில்ஸா கடவுளங்களை படைச்சு வச்சிருக்கிற. அது என்னன்னு உனக்கு தெரியும்? பைபிள் சொல்லி அவர் அப்படித்தான் படைச்சிருக்கிறார். ஆதலால வேதம் போதுமானது என்று சொல்றோம். எந்த நற்கிரியைக்கும் வேதம் போதுமானது. அந்த ஃபவுண்டேஷன் பேஸ் லெவலை கொடுத்து சரியான அறிவை கொண்டு வரதுக்கு. இப்ப இந்த விஷயங்களை அப்ப நாம விளங்கிக்கல கவனம். அப்ப வேதம் போதுமானதுன்னு நாம சொல்லிக்கல. வேதம் எங்களுக்கு சுபாவ அறிவும் கிறிஸ்தவ அறிவு அந்த விவேகமும் வேதத்தின் பொது விதிகளோட பயன்படுத்த வேண்டும் என்று பைபிள் சொல்லி தந்திருக்கிறது. பைபிளுக்கு வெளியே சொல்லல எங்களுக்கு. இயேசுநாதர் சொன்ன ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் எங்க இருக்குது? பைபிள் இருக்கு. அப்ப அந்த பொது விதி என்ன? அவதானம், பரிசோதனை, முடிவு. பரிசோதனை, அவதானம், முடிவு. அதுல ஒப்சர்வ் பண்ண கவனிச்சு அவதானிச்சு கொண்டிரு என்ன செய்து இப்படி அவதானிச்சா நீ சுயலதிஷ்டம் மாறுற. அதுல இருந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போட்டு வர்றார் கடவுள். ஏன்னா கடவுள் படைச்ச படைப்புகள்ல அவர் அந்த விதிமுறைகளை பயன்படுத்தி இருக்கிறார். அது காலம் இருந்தா போல அமைதியா திண்டுட்டு போகாத ஒரு காலம். அவருடைய சுபாவத்துல ஏதோ கண்டு கூப்பிடு கொண்டு வந்தாரு. நீ அவதானிச்சு பார்த்து ஒற்றுதாகம் அது கத்தாம இருக்கிற என்றால் ஐயோ சுபாவம் மாறிச்சு இல்ல, அது ஊமத்தாகும். அப்ப ஏதோ டிஃபெக்ட் இருக்கிறது இல்ல அவதானிச்சுப்ப என்ன ஒற்று இறப்பு மட்டும் தண்ணியா போகுது. ரெண்டா பைபிள் சொல்லு கட்டாசி வரைக்கும் இல்ல. அதை நான் படைச்ச விதிமுறைகள் அது ஒரு குழுவா கூட்டத்தான் வேலை செய்து கொண்டிருக்கும் என்று தேடி அவதானிச்சு போனா அங்க அடுத்த லைன் விடுபட்டு இங்கே அது மாதிரி கொஞ்சம் பேர் வந்து கொண்டு இருக்க வேண்டாம். ஏன்னா வேலை சொன்னது தான் படைச்ச அந்த படைப்புயிர்களில அவர் ஒரு ஒழுங்கு கிரமத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். அப்ப அதுல ஒழுங்குகள் என்ன, அதுல எந்த மாதிரி கிரமமா வேலை செய்யறது அவதானிச்சு காகங்களை எறும்ப கவனிச்சு என்று கடவுள் சொல்லி இருக்கிறார். ஆயிரம் வேதம் போதுமான அதுல அந்த பேஸ் நாம சொல்றோம் இல்ல, அடிப்படை போடப்படுது வேதத்தால. நாம சொல்ற மாதிரி முதல் 5ஆம் ஆண்டு கிளாஸ் வரைக்கும் அந்த 5ஆம் ஆண்டு நாம என்னத்த பிள்ளைகளுக்கு படிப்பிச்சு விட்டுருவோம் 1 to 5 வரைக்கும், அதுதான் பேஸ். அதுக்கப்புறம் 6ல இருந்து இனி டெவலப் பண்ண போகும் அதுல இந்த பிள்ளைகள். அது அந்த கிரேட் 5 வரைக்கும் சரியா அடித்தளம் விளையாட்டி கவர்ந்து போயிடும் எல்லாம். அதுக்கு பிறகு நம்பிக்கை இல்லை நமக்கு, அந்த பேஸ் சரியா விளை இல்லை. அதைத்தான் நீங்க சொல்றோம் வேதம் போதுமானது. என்ன, எந்த அறிவுக்கும் அடிப்படையாக இருக்கிறது வேதம் மட்டும். நாம சொல்றோம் பைபிள் ஒரு மனுஷனை டாக்டர் ஆக்காதுன்னு சொல்லுவோம்.
ஏடா டாக்டர் படிக்கிற அனாட்டோமியோ அல்லது ஏனைய பிசியாலஜியோ அல்லது ரத்த சுற்றோட்ட தொகுதியோ அல்லது வேற எந்த தொகுதிகளும் பைபிள்ல நமக்கு படிப்பிக்கப்படுறது இல்லை. ஆனா வேதம் சொன்னது அந்த உடல் உறுப்புகளும் அதுக்குள்ள ஒரு செத்தம் அதுகளை பற்றி சில அந்த பயாலஜிக்கல் அந்த அந்த படங்கள் எங்களுக்கு உருவாட்டு இருக்குது. பேஸ் எங்களுக்கு விழுகுது எங்கேயோ. அப்ப அந்த பேஸ்ல இருந்து எங்களுக்கு தெரியுது கடவுள் மனுஷனுக்கு கழிவகற்றும் தொகுதி அல்லது நாம இனப்பெருக்க தொகுதி அல்லது செத்த சுற்றோட்ட தொகுதி சுவாச தொகுதி சமிபாட்டு தொகுதி இப்படி அந்த தொகுதி எங்களுக்கு இல்லாட்டியும் அவர் அந்த ஏரியாவெல்லாம் இதுக்குள்ள அடிப்படையா கதைக்கிறார். நியூட்ரிஷன்ஸ் இதுல விட்டமின் சி இருக்கு, இதுல விட்டமின் டி இருக்கு, இது விட்டமின் ஏ இருக்கு, இது விட்டமின் இ இருக்கு, இது விட்டமின் இது இருக்கு, இது கால்சியம்